ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீரடியிலேருந்து 39 கிலோமீட்டர், கரெக்டாக ஷீரடியிலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த நிமோன் கிராமத்துக்கு வரலாம். இதுவே நீங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா நடுவில் ஷீரடியிலேருந்து இந்த நிமோன் கிராமத்துக்கான ரோடுகள் சரியில்லை, அதனால் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். இங்கே வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 4 வீலரில் வந்தீங்கன்னா 1 ஹவர், இதுவே ஆட்டோ ரிக்ஷாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகுங்க. இந்த நிமோன் கிராமம் ஷீரடியிலேருந்து 39 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய தேசிய கொடி நல்லா பறந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த கிராமத்தில் முக்கியமான பகுதி, அந்த சவுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல பாருங்கள் கொடி பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த கொடி பறந்துக்கிட்டு இருக்க இடத்துல பக்கத்துலேயே ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் நிமோன்கர் அவருடைய வம்சாவளிகள் இருக்கிற வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோங்க. இந்த வம்சாவளிகள் இருக்கிற வீட்டை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டூர் மாதிரி நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நாங்கள் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்படியே நாங்கள் நிமோன்கர் அவங்களுடைய வம்சாவளிகள் இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நிமோன்கர் இவரை பற்றி சொல்கிறதுக்கு அறிமுகமே தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய சாய் சிச்சரிதத்தில் பாபாவுடைய மகா சமாதி சாப்டரில் முக்கியமான கட்டம், அந்த மகா சமாதி சாப்டரில் பாபாவுடைய பிராணம் பிரிய போகுது. அப்போது அவர் பார்த்திங்கன்னா பாயாஜி அப்பா கோட்டை பாட்டேல் அவருடைய தோளில் சாஞ்சு தான் பாபாவுடைய பிராணம் பிரியுது. அப்போது என்ன நடக்கும்னா, நிமோன்கர் அவர் என்ன பண்ணுவார்னா, பாபாவுடைய வாயில் தண்ணி, துளசி தண்ணி கடைசியில் இறக்குறவங்களுக்கு கொடுப்பாங்களே, அதுபோல் அவர் தான் கொடுப்பார். பாபா கடைசியில் அவர் கண்ணால் பார்த்த ஒரு நபர்னா நிமோன்கர். அந்த நிமோன்கரை பற்றி சாய் சச்சரிதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பேலாப்பூரில் அவங்களுடைய குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்போது நிமோன்கருடைய மனைவி போய் அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நிமோன்கர் அலோவ் பண்ண மாட்டார், ஆனால் பாபா அலோவ் பண்ணுவார். இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியுடைய புத்தகங்களில் நிமோன்கரை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, வினிமாக நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிமோன்கர் அவங்களுடைய வம்சாவளிகள் இருக்கிற வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது நிமோன்கருடைய வம்சாவளிகள் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு இன்னொரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வீடு. என்னன்னு பார்த்திங்கன்னா, ராமநவமி அப்போது பாபா இருந்த காலத்தில் ரொம்ப பெருசாக சிறப்பாக கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன்னா ராமநவமி. ராமநவமி அப்போது இந்து முஸ்லீம் யுனைட்டிக்காக ஃப்ளாக், கொடி கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சாஃப்ரான் வித் க்ரீன் கலர் ஃப்ளாகை நிமோன்கர் குடும்பம் தான் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த கண்ணாடியில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஜூமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நிமோன்கர், 2வது ஃபோட்டோ நிமோன்கரும் அவருடைய மனைவியும். இவர் நிமோன்கர். அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிமோன்கர் மனைவியும் அவங்க பையனும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த ராமநவமி அப்போது அவங்க கொண்டு வர்ற அந்த ஃப்ளாகுங்க. இந்த வீட்டில் இருந்து தான் இன்றைக்கும் அந்த ஃப்ளாக் போகும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா காமதேனு. நாங்கள் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி ஆரம்பிக்க போகிற 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோங்க. இன்றைக்கி வீடியோ நான் ரொம்ப லேட்டு. ஆக்சுவலாக தீபாவளிக்கு ஆரம்பிக்கிற 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்திருந்தோம். மகாராஷ்டிரா ட்ரெடிஷனில் தீபாவளிக்கு மொதல் நாள் பார்த்திங்கன்னா அந்த 3 நாளுமே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். அதில் மொதல் நாள் கன்று பசுக்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணி அந்த கன்றுக்குட்டி பசுவை ரொம்ப புனிதமாக கருதி ஆரத்தியெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு நாளில் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்.
அவர் வந்து அவங்க வீட்டில் எப்படி அந்த கோமாதாவுக்கு வந்து எவ்வளோ அழகாக பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு காட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடு வந்து ரொம்ப முக்கியமான வீடு. நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் வாட்டுக்கு வந்துடாதீங்க. நிமோன் கிராமம் இங்கே தான் இருக்குது, இங்கே நேஷ்னல் ஃப்ளாக் பறந்துக்கிட்டு இருக்க இடத்துல தான் இவங்க வீடு இருக்குலாம் இவர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடாதீங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஆள் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம நீங்கள் வந்துட்டிங்கன்னா நிறைய நேரங்கள் இவங்க வந்து வெளியூர் பிரயாணம் பண்ண போயிடுவாங்க, இவங்க இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிமோன்கர் வீட்டுக்கு வாங்க. நிமோன்கர் அவங்களுடைய நம்பர் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் நம்பர் அனுப்புகிறேன். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து உதி பாக்ஸுங்க. உதி வந்து சஞ்சீவினி, பாபாவுடைய உதி வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து சஞ்சீவினியாக அந்த உதி இருக்குது. இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்க்குறீங்களா, இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிமோன்கர் அவர் இருந்த காலத்தில் அவர் பயன்படுத்தின உதி டப்பா. அந்த உதி டப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த உதி டப்பாவை வந்து இவங்க ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த உதி டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா இருந்த காலத்தில் பாபா கையால் கொடுத்த உதியை அந்த சின்ன பாக்ஸில் எப்பயுமே வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உதி கம்மியாக நிமோன்கர் அவங்களுடைய வம்சாவளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிமோன்கர் பயன்படுத்தின அந்த உதி பாக்ஸில் இருக்கிற உதி ரொம்ப கம்மியாகும்போது இவங்க ஷீரடியிலேருந்து உதி வாங்கிட்டு வந்து அந்த உதியை அந்த உதி பாக்ஸில் கலக்கிறாங்க. கலக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த உதி பாக்ஸில் வந்து பாபாவுடைய முகம் காட்சி கொடுத்துருக்குங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு கேமராவில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதில் பார்த்தா பாபாவுடைய பாதுகா இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்துருக்கு. அதை பார்த்து அவங்க ரொம்ப வியந்து போயிட்டாங்க. அப்பயும் ஒரு கேமராமேனை கூப்பிட்டு வந்து அந்த இதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் எங்களுக்கு காட்டுறாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா பாபாவுடைய முகம் காட்சி நல்லா தெளிவாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த முகம் வந்து பாபாவுடைய முகம் வந்து ரொம்ப தெளிவாக தத்ரூபமாக காட்சி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதுகை தெரியுங்க. பாபாவுடைய பாதுகை தெரியும். இதுதாங்க ரொம்ப வியப்பான விஷயம். என்னென்னா பாபா இருந்த காலத்தில் பாபாவுடைய பாதுகைன்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய பக்தர்கள் வீட்டில் வந்து பாபாவுடைய பாதுகைகள் வச்சுருக்காங்க. ஆனால் பாபா இருந்த காலத்தில் அவர் எந்த பாதுகையும் அணிந்தது கிடையாது. ஆனால் பாபா பக்தர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க தான் வந்து பாபாவுடைய யூஸ்டு டச்சுடு ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி பாதுகைகள் வந்து பாபாவுக்கு கொடுப்பாங்க. அவர் போட்டுட்டு திரும்ப கொடுத்துருவார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டயம். இந்த பட்டயம் வந்து பார்த்திங்கன்னா சங்கம்நீர் தாலுக்காவில் கொடுக்குற பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த பட்டயம். இந்த பட்டயத்தை வச்சுருக்கவங்க வந்து என்ன செய்யலாம்னா வரி வசூல் பண்ணலாம். நிமோன்கர் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருந்தார். அவர் இந்த பட்டயத்தை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த பட்டயத்தை வச்சு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து வரி வசூலும் பண்ணாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பாதுகை. அந்த பாதுகையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உட்டன் பாதுகை, மரத்தால் செய்யப்பட்ட பாதுகை. இந்த பாதுகையை வந்து ரொம்ப பத்திரமாக அவங்க வந்து ஒரு வெள்ளி கவசத்தில் அதை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னது இதுதான். பாபா இருந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. நிறைய பக்தர்கள் அவங்களாவே ஒரு பாதுகா மாதிரி செஞ்சு பாபா கிட்ட கொடுப்பாங்க. பாபா அதை போட்டுட்டு திரும்ப கொடுத்துருவார். ஆனால் பாபாவே என்ன பண்ணார்னா 3 பக்தர்களுக்கு அவராகவே வாண்டடாக பாதுகையை கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா ஒரு குருக்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம அவராக நமக்கு கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த உதி பாக்ஸ், நிமோன்கர் பயன்படுத்தின உதி பாக்ஸுங்க. இந்த பாக்ஸில் தான் அந்த முகம் தெரிஞ்சிச்சு. பாபா இருந்த காலத்தில் அவர் பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் 3 பக்தர்களுக்கு தான் பாபாவே வாண்டடாக
3 பாதுகைகள் கொடுக்குறாரு. அதுவும் மரத்தால் செய்யப்பட்ட பாதுகை. இந்த பாதுகை வந்து சந்நியாசி இருக்காங்க பார்த்தீங்களா, சந்நியாசி அணியிற பாதுகை. அதில் ஒரு பாதுகை வந்து பார்த்திங்கன்னா நிமோன்கர் வீட்டில் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த நிமோன்கர் வீட்டில் இருக்கிற பாதுகை, அந்த பட்டயம், அதுக்கடுத்து உதி பாக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாய் சச்சரித்திர புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஹேமத் பந்த் வந்து எழுதின மராத்தியில் வந்த முதல் எடிஷன். இந்த புக்கை வந்து இவங்க ரொம்ப 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 பத்திரமாக வச்சுருக்காங்க. முதல் எடிஷன் புக்கு, மராத்தியில் வந்து முதல் எடிஷன் புக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய பேர்த்துக்கிட்டேயும் முதல் எடிஷன் புத்தகம் கிடையாது. ஆனால் இவங்கக்கிட்ட அந்த முதல் எடிஷன் புக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட விலை வந்து அந்த காலத்தில் வந்து 7 ரூபாங்க. வெறும் 7 ரூபா. முதல்ல வந்த சாய் சச்சரித்திர புத்தகத்தின் முதல் எடிஷன் புத்தகம் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. அவ்வளோ பத்திரமா அந்த காலத்திலேயே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் எந்த வருஷம் வந்தது, முதல் எடிஷன் ஹேமத் பந்த் எழுதுனது, ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபான்னு இருக்குங்க. அந்த புத்தகத்தின் விலை வந்து 7 ரூபா. இந்த புத்தகம் நீங்கள் பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம். முதல் காப்பி, ஃபஸ்ட்டு காப்பி ஆஃப் சாய் சச்சரித்ரா. இந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் வந்து ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய படங்கள், பாபாவுடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைகளும் நம்ம படிக்கும்போது அந்த படங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா 1930 வந்த புத்தகம், 1930 வந்த புத்தகம் பாருங்கள் எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காருங்க. நவம்பர் 26, 1930 வந்த முதல் சாய் சச்சரித்திர எடிஷன், முதல் சாய் சச்சரித்திர காப்பி இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த காப்பியில் இருக்கிற ஒவ்வொரு பேஜையுமே வந்து எங்களுக்கு காட்டுறாரு. அந்த பேஜில் வந்து அவ்வளோ தத்ரூபமாக அப்பயே வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சச்சரித்திரத்தில் மக்களுக்கு எளிய முறையில் அந்த புத்தகம் வந்து புரியணும். அந்த புத்தகத்தில் இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நிறைய தடவை இந்த புத்தகத்தை வந்து நான் இங்கே வந்திருக்கப்பெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, அவராகவே வாண்டடாக என்ன பண்ணிட்டாருன்னா ஒவ்வொரு புத்தகம், ஒவ்வொரு பேஜ் காப்பியையும் திருப்பி காட்டுறாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் பாருங்கள். பாபா வந்து 16 வயசு பாலகனாக வந்தார்ல, அந்த படம் வந்து இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்பயும் 1930 எந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கெட்ச் பண்ணுறது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாபா வந்து ஒரு யங் ஃபக்கீரா அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பார். அதெல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள்ங்க ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தணும், இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல கவர் பண்ணி ரொம்ப சிறப்பாக வைக்கணும், இதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோன்னு இருக்கோம். இது பாருங்கள், பாபா வந்து மண் பானையில் தண்ணி ஊற்றுவார் பார்த்திங்களா, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு நேக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா சாய் சச்சரிதம் வந்து அந்த கிரந்தம் வந்து ரொம்ப 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 புனிதமானது. நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புனிதமான இந்த புத்தகத்தை வந்து அவ்வளோ புனிதமாக அவங்க வந்து அப்பயே மக்களுக்கு வந்து எளிய முறையில் அது போய் சேரணும். மக்கள் வந்து இந்த புத்தகத்தை படிக்கணும், குழந்தைகள் இந்த புத்தகத்தை படிக்கணும். இந்த புத்தகத்தில் இருக்கிற படங்களை வந்து பெரியவங்க படிக்கும்போது இந்த மாதிரி தான் பாபா உட்கார்ந்தாரு, இப்படி தான் தண்ணி ஊற்றினாருன்னு காட்டுறதுக்காகவே அந்த காலத்திலே 1930 வந்த புத்தகம் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சாய் சச்சரிதம் வந்து நம்மளுடைய பாபாவின் வரலாறு. அவருடைய அனுமதியோட ஹேமத் பந்த் எழுதலை, நான் அவருக்குள் புகுந்து என்னுடைய வரலாற்றை எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பாபாவின் வரலாறு இருக்கிற இந்த புத்தகம் வந்து முதல் எடிஷன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பாம்பே போயிருக்கோங்க. பாம்பேயில் வந்து ஒரு பக்தர் வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துச்சு பார்த்திங்களா, பாபாவுடைய சாய் சச்சரித்திர புக்கு வந்து தர்கட் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. தர்கட் தான், ஜோகிந்திரா தர்கட் தான் அந்த புக்கை கொடுப்பாரு. அந்த முதல் புக்கு அந்த ஃபஸ்ட்டு எடிஷனில் வந்து முதல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா
அவங்க வீட்டில் இருக்குது. அவங்க வீட்டுக்கும் போய் அந்த புக்கெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுவும் நம்மளுடைய வீடியோஸில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அளவுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாய் சச்சரிதம் அவங்க பண்ணியிருக்க இதே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அந்த பாதுகையை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி கவரில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்கள் கையாலே தொட்டு வணங்குறோம் பாபாவுடைய பாதுகையை. ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பாதுகைகள் வந்து பாபாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதுகை. இந்த பாதுகை வந்து பாபாவே கொடுத்த பாதுகை. நிமோன்கர் வந்து கேட்காம நிமோன்கருக்கு பாபாவே அவர் கையால் கொடுத்த பாதுகை. ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு அம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய முதல் 9 சீடர்களை தான் நவநாதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவநாதர்களில் ஒரு நவநாதருடைய சிஷ்யராக இருந்தவருடைய சமாதி இங்கே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சமாதி. கரெக்டாக நிமோன்கர் அவங்களுடைய வம்சாவளிகள் இருக்காங்களே, இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நவநாதர்களுடைய சிஷ்யர்கள் இருக்காங்க. 9 நவநாதர்கள் இருக்காங்க. 9 நவநாதர்களுக்கும் ஒவ்வொரு நவநாதர்களுக்கும் பல 100 சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிஷ்யருடைய சமாதி இங்கே இருக்குது. அந்த சமாதியையும் நாங்கள் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த சமாதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து யாருமே வந்து பெண்கள் யாருமே வந்து உள்ள நுழைய மாட்டாங்க. எந்த ஒரு நவநாதர்கள் சமாதி கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேந்திரநாத் அவருடைய சமாதி இருக்கிற இடம். இந்த பிஜேந்திரநாத் யாருன்னா நவநாதர்கள் மொத்தம் 9 பேர். குரு தத்தாத்திரேயருடைய சீடர்கள் நவநாதர்கள்னு சொல்லுவோம். அந்த முதல் 9 பேரில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நபர் வந்து மச்சேந்திரநாத். மச்சேந்திரநாத் வந்து மீன் வயிற்றுல இருந்து வந்திருப்பார். அந்த மச்சேந்திரநாத்துக்கு பல 100 சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிஷ்யருடைய பேர் தான் பிஜேந்திரநாத். அந்த பிஜேந்திரநாத்தோடைய சமாதி வந்து இந்த இடத்துல இருக்குங்க. ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான இடம். கண்டிப்பாக நீங்கள் நிமோன்கர் கிராமத்துக்கு வரீங்க, நிமோன் வில்லேஜுக்கு வந்து இந்த பாதுகைகள் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த பிஜேந்திரநாத்துடைய சமாதி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளைக்கு ஷிர்டி லைவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.